இப்போதைக்கு நாங்கள் போனதுக்கு கிட்டத்தட்ட 60 ஹைட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். மேலே கொண்டாந்து நிற்க வச்சுட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு வர இதெல்லாம் பழசாயிருச்சு. இந்த குதி குதிக்கு ரொம்ப ஃபீல் பண்றான், ரொம்ப பயப்படுறாங்க. குதிரையில மொதல் நிறுத்தியாச்சு. எங்களையே பிடிச்சி போறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு. வேற லெவல் இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே நாங்கள் கீழே போயிட்டு கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஆனால் இங்கிருந்து மேலிருந்து ஒரே வீடியோ பார்க்குறதுக்கு வேற லெவல் இருக்குங்க. அந்த படத்தில் வர்ற மாதிரி அதை பாடி தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு போட்டுக்கு ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒரு போட்டு ரவுண்டாக சுற்றிட்டு. இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புழு பிடிச்சி சுற்றும் பார்த்தீங்களா, சேம் அதே எஃபெக்டாக அந்த இதில் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 2 துரியும் 2 ட்ரெயினும் சேம் இப்போ ஈக்குவலாக சுற்றுது பாருங்கள். 2 துரியுமே ஈக்குவலாக சுற்றுது. ஃப்ரண்டில் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு ஸ்பீடு. சூப்பராக இருக்குங்க. நம்ம உச்சாணிக்கு வர போகிறோம். உச்சாணிக்கு இன்னொரு பாருங்க. இப்போ டாப்பில் இருக்கிற நாங்கள் தான். கீழே இருக்கிற ஒவ்வொரு கேமுமே சூப்பராக தெரியுது. அங்கே ஒரு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாரத்தில் அது மூலமா சூப்பரா இந்த பங்கு வாடானதுக்கு வரமாட்டேன். கீழே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே மேலே ஏறக்கு 1/2 மணி நேரம், சுத்தம் 5 நிமிஷம் தான். ஆனால் நின்னதுன்னு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. பேசிட்டு அவனே தாங்க கத்து வாங்கடா வாங்கடான்னு மனுஷன் வேற லெவலுங்க. ஒரு 150 பேர்த்தோட உசுறு அவர் ஒத்த கையில் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக இன்ச்சு பை இன்ச்சாக நகர்த்துறாருங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரில. ஆனால் கரெக்டாக 2 பேருனா 2 பட்டு கரெக்டாக நிறுத்தி கரெக்டான ஸ்பீடில் ஆட்டிட்டு சேஃபாக எல்லாத்தையும் இறக்கி விட்டுருக்காருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் பிடிச்சி மனசு உட்காந்துருக்காரு. பிரேக்கை மட்டும் சுத்தாரு அப்படின்னா இன்ச்சு பை இன்ச்சாக ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, ஒரு வழியாக டூரிலிருந்து இறங்கியாச்சுங்க. மனுஷங்களை சேஃபாக இறக்கி விட்டுட்டாரு. ஒரு வழியாக ஃபுல்லாக எங்கேயுமே போகலைங்க. இந்த ஒரே ஒரு துரியை மட்டும் ஆடி முடிச்சுட்டு அப்படியே பர்ச்சேஸ் கிளம்பியாச்சு. இதுக்கே டைம் இவ்வளோ ஆகிப்போச்சு. டக்குன்னு போனால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக போகலாம். வண்டிக்கு போயிட்டு நேரங்காலமாக ஊருக்கு போயிடலாம். நாளைக்கு வேறு வேலை இருக்குதுங்க. இல்லை அப்படின்னா கூட லேட்டாக போகலாம். நாளைக்கு போனோடனே கிளம்பணும் வேலைக்கு. அதனால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது.